வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாத்ரூம் நியூஸ் பேசுகிறேன். பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். நானும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை 30 ஆண்டு சிறை. இவனுக்கெல்லாம் 30 ஆண்டு கொடுக்குறது ரொம்ப கம்மி. இவன் வெளியில் 60 வயசுலேயும் 40 80 வயசுலேயும் இதே வேலையை தான் பார்ப்பேன். இவனையெல்லாம் உள்ளேயே வச்சுட்டு மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்றது தான் நல்லது. இந்த பக்கம் என்ன அன்றைக்கி ஹாட் நியூஸு, திருமணத்துக்கு பெற்றோர் சம்மதத்தில் நடந்த பயங்கரம். வீடு புகுந்து கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற காதலன், ஆண் நண்பருடன் சேர்ந்திருக்கும் படத்தால் பறிபோனது உயிர். எப்பா பிரவீன்குமார், உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பி. அதாவது ஆண் நண்பர்களோடு இருக்காங்கன்னா சரி வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிரு. அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைய போய் குத்தி வாழ்க்கையை நீ நாசப்படுத்தி என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அஸ்விகா 19 வயசு, 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி வீட்லேயும் சம்மதம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற நேரத்தில் ஆண் நண்பர்களோட ஃபோட்டோவில் இருந்தாங்கன்னு சொல்லி என்னன்னு கேட்டதுக்கு அது சொல்லாமல் இழுத்தடிச்சதில் மனவேதனையில் போய் கொண்டிருக்காப்புல. கொஞ்ச நாள் இந்த பையனோட பேசாமல் வேறு இருந்திருக்காங்களாம். சரி, இருந்துட்டு போகுது. லைஃப்பில் இதெல்லாம் சாதாரண சகஜமான விஷயமா எடுத்துக்கிட்டு ஒன்றும் வாழ கற்றுக்கணும் இல்லையா? எப்போ அவனோட செட் ஆகலன்னு சொல்லிட்டு பிரிகிறத விட்டுவிட்டு தேவையில்லாமல் நீ போய் அதை கொலை பண்ணி இப்போ உன் வாழ்க்கை ஜெயிலேயே முடிஞ்சு என்ன அதில் அர்த்தம் இருக்குது? உன் கோவம்னு ஒன்று இருக்குது, நியாயம்தான். அந்த கோவத்தை வேறு மாதிரி தான் காட்டணுமே தவிர இந்த மாதிரி காட்டுறது வேஸ்ட். அதனால் இந்த செய்தியை வாசிச்சுட்டு இருக்க யாருமே லவ் பண்ணி அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே போய் அதை கொலை பண்ணிக்கிட்டால் நம்மளோட ஆத்திரம்லாம் தீர்ந்துருச்சு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் நிதானமாக செயல்பட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் வைஸ் என்று சொல்லி இன்றைக்கி இருக்கிற இந்த ஹாட் நியூஸை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை உங்களுக்கு விடைபெறுவது பாத்ரூம் நியூஸ் குமார். பாய்.